திருஷ்யம் முதல் 2 பாகங்களை பார்க்காம 3வது பார்ட் பார்த்தா உங்களுக்கு இந்த திரைப்படம் புரியுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி. ஏங்க, ஒரு 5 நிமிஷம் திரைப்படத்துக்கு லேட்டா போனா கூட அந்த படம் எதை நோக்கி போகுதுன்னே புரியாதுங்க. ஆனா இந்த திரைப்படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுசும் பார்க்காம செகண்ட் ஹாஃப்ல போய் உட்கார்ந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், 10 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கொஞ்சமாவது உங்களுக்கு ஒரு இங்கீதம் வேண்டாமா ஜித்து ஜோசப்? எவ்வளவு நேரம் மக்கள் பொறுமையா காத்துட்டு இருப்பாங்க? பாப்கார்ன் வாங்கிட்டு, கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு, பொறுமையா பாத்ரூம் போயிட்டு பொறுமையா வந்து ஒரு செகண்ட் ஹாஃப்ல உட்கார்ந்தீங்கன்னா. FDFS டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருஷ்யம் 3 திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். திருஷ்யம் 3 ஏற்கனவே முதல் 2 பகுதிகள் வெளியாகி மக்கள் மத்தியில ஓரளவுக்கு நல்ல ஒரு பெயர் பெற்றாலும் கூட 3வது பகுதி அப்படிங்கிறது ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பகுதியா தான் பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா எவ்வளவு நாள் தான் இன்னும் பழையமாவே அரைச்சிட்டு இருப்பீங்க, புதுசா ஏதாவது இந்த திருஷ்யம் 3ல இருக்குமா அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் ஆடியன்ஸ் இந்த திரைப்படத்தை பார்க்க தொடங்கினாங்க. ஆனா இந்த திரைப்படம் அதற்கு உண்டான அந்த விஷயங்கள் இந்த திரைப்படத்துல இருந்துச்சா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மோகன்லால், மீனா மற்றும் அவங்களுடைய குழந்தைகளோட ரொம்பவே சந்தோஷமா வாழ தொடங்கிட்டாங்க. பழைய பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டுருச்சு. இனிமே வருண் கேஸை நோண்டி எடுக்க மாட்டாங்க. வருண் கேஸ் இஸ் சால்வ்ட் அப்படின்னு சொல்லி கோர்ட்டே ஒரு தீர்ப்பு கொடுத்தது பிறகு மோகன்லால் தன்னுடைய இயல்பான, தன்னுடைய நார்மலிஸ்டிக்கான ஒரு லைஃபை வாழ முயற்சி பண்றாரு. அவருடைய சொந்த வாழ்க்கையை ஒரு திரைப்படமா உருவாக்கணும் அப்படின்னு தான் அவர் முயற்சி பண்ணியிருந்தாரு. அதனுடைய கண்டினியூட்டி தான் இந்த 3rd பார்ட்ல காமிச்சிருக்கிறாங்க. படம் துவக்கத்திலேயே ஒரு இன்னும் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுவதுமே அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு, மீடியா ஃபேம், திரையரங்குல அவருடைய வாழ்க்கை வரலாறு மக்களால எப்படி செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் துளியளவும் தொடர்பு இல்லாத மாதிரியான ஒரு சூழல்ல தான் இந்த திரைப்படம் இருக்கு. இப்படி தன்னுடைய மகளுக்கு ஒரு திருமணத்தை அரங்கேற்றணும் அப்படின்னு சொல்லி பல முயற்சிகள் மேற்கொள்றாரு. ஆனா அது எதுவும் அவருக்கு சரிவர கை கொடுக்கல. ஏன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி அந்த பழைய கதை இருக்கு இல்லையா, வருண் கதை, அதை சொல்லி அதுல அவங்க சைக்காலஜிஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்பெகுலேஷனை பரப்பி அந்த பெண் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க முடியாத அளவுக்கு எல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க. இவ்வளவு நாள் அவருடைய வாழ்க்கைக்கு யாராரு மறைமுகமா குடைச்சல் கொடுத்தா அப்படின்னு பார்த்தா நம்ம பிரபாகர் சார் தான், வருணுடைய அப்பா. அவர் வந்து நிறைய தரகர்கள் மூலம் அவருடைய வாழ்க்கைய திட்டமிட்டு ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்றாங்க. அந்த ட்ராப்ல மோகன்லாலும் விழுந்துடுறாரு. மோகன்லால் எப்படி தன்னுடைய பெண் பிள்ளைய இந்த கொடியவர்களிடம் காப்பாத்துறாரு, பிரபாகரை அவர் எப்படி பழி வாங்குறாரு, தன்னுடைய குடும்பத்தை தொட்டா என்ன நடக்கும் அப்படின்னு மோகன்லால் என்ன மாதிரியான ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படம் உணர்த்தக்கூடிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுவதுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த திரைப்படத்திற்கு ஏற்றாற் போல கதையம்சம் கொண்ட திரைக்கதை எதுவுமே இல்லாதது ரொம்பவே ஒரு மோசமான ஒரு அணுகுமுறை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஜீத்து ஜோசப் எதனால இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்தாரு அப்படிங்கிறது துளியளவும் புரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டோட்டல் வேஸ்ட். செகண்ட் ஹாஃப்ல தான் ஆக்சுவலா அந்த திருஷ்யம் 3 திரைப்படத்துடைய கதையவே சொல்ல தொடங்குறாரு. செகண்ட் ஹாஃப் எப்ப தொடங்குச்சு, படம் எப்ப முடிஞ்சிச்சு அப்படின்றது தெரியாத அளவுக்கு பயங்கர த்ரில் மேல த்ரில், சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லி பயங்கரமா திரைக்கதையை நகர்த்தி இருந்தாரு. சரி, ஒரு வழியா திருஷ்யம் படம் பார்த்து முடிச்சாச்சு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சனோட எந்திரிச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி படம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி எல்லாம் சீட்டை விட்டு எந்திரிச்சது பிறகு எண்டு கார்டுல பிரபாகருடைய ஒய்ஃப் வந்து அடுத்த பார்ட்டுக்கு ஒரு லீடு கொடுத்துட்டு முடிக்கிறாங்க. ஆக மொத்தம் திருஷ்யம் 4 வரது உறுதியாயிடுச்சு. சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு திருஷ்யம் 3 திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு ரிவ்யூ நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.